நாம் ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் தொழில்நுட்பத்தை முழுவதுமாக நம் தாய்மொழி தமிழிலேயே கற்றுக்கொள்ளலாம். உதாரணத்திற்கு நாம் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி 1 என்ற சப்ஜெக்டை நாம் இப்பொழுது படிப்போம். தமிழ் லாங்குவேஜ். ஓகே. அண்ட் இந்த சப்ஜெக்டில் முதல் யூனிட் பாடத்திட்டத்தின்படி முதல் யூனிட்டோட சிலபஸ் இது. இதோட டுட்டோரியல் ஃபுல்லாக தமிழ்லேயே ஜென்ரேட் ஆகி வரும். இந்த மோல்டிங் மிஷின்கள் அண்ட் காஸ்டிங் எப்படி அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்குன்றது தான் ஏஐயோட ஜாப். கம்ப்ளீட் டுட்டோரியல், கம்ப்ளீட் பயிற்சி தமிழிலே. சென்ட்ரிஃபியூகல் காஸ்டிங்னா என்ன? சென்ட்ரிஃபியூகல் காஸ்டிங் உருக்கிய உலகத்தையும் சுழலும் மூலியில் மோல்டு எறிந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மூலம் காஸ்டிங் உருவாக்குகிறது. இதை தமிழ்லேயும் நீங்கள் லிசன் பண்ணிக்கலாம். லிசன் பண்ணலாம். கம்ப்ளீட் சாப்டர் சாப்டரை தமிழ்லேயே லிசன் பண்ணிக்கலாம். ஓகே, அழகாக ஒர்க் பண்ணும். இதோட வரைபடமும் நீங்கள் தமிழ்லேயே பார்த்துக்கலாம். குப்போலா உலை இந்த யூனிட்டில் இந்த அழகில் இருக்கிற முக்கியமான பார்ட் அது தமிழ்லேயும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். கோக் எப்படி இருக்கும், லைம்ஸ்டோன் எப்படி இருக்கும், அந்த இதுக்கு பார்த்துக்கலாம். ஓகே, இது எப்படி சிமுலேட் பண்ணி பார்க்குறது, உருவகப்படுத்துதல் எப்படி பண்ணியிருக்கு பாருங்கள் கம்ப்யூட்டர். இது ஒரு ஜோல்ட் ஸ்குவீசர் மோல்டிங் எந்திரம் குறுக்குவெட்டு இயக்காட்சி படுத்துதல். இதோட நீங்கள் இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் சிமுலேஷனை பார்க்கலாம். எப்படி ஒரு ஜோல்ட் ஸ்குவீஸ் மோல்டிங் மிஷின் வேலை செய்யுது அப்படின்றத அது பார்த்தா தெரியும். மணல் ஃபில்லப் ஆகுது. அடுத்து ஸ்குவீசர் மிஷினுக்கு மேலே இருந்து கீழே ரேம் மூவ் ஆகி ஸ்குவீஸ் பண்ணோம். ஜோல்ட் மிஷினில் இந்த இடத்துல வைப்ரேட் பண்ணோம் அதை. ஓகேங்களா? இதெல்லாம் அங்கே சொல்லிக் கொடுக்கும். கீழே ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது? ஜோல்ட் ஸ்குவீசர் மோல்டிங் மிஷின், ஜோல்ட் எந்திரம் செயல்படுகிறது, ஜோல்ட் நின்று ஸ்குவீஸ் இயக்கம் தொடங்குகிறது, ரேம் முழுமையாக கீழே இறங்குறது, ரேம் முழுவதும் ஏறுகிறது. இந்த மாதிரி கம்ப்ளீட் கான்செப்ட் ஒவ்வொரு ஸ்கெட்சுக்கும் ஒவ்வொரு கீ கான்செப்ட் ஸ்கெட்சுக்கும் நம்ம ஜென்ரேட் பண்ணி படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம படித்த படிப்பை இதில் தமிழ்லேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது எத்தனை செட் ஆஃப் கொஸ்டின் வேணாலும் டெவலப் ஆகும் இந்த உருவாக்கும். அதில் முதல் 20 கொஸ்டின் டிஃபிகல்ட் லெவல் லோலேருந்து வெரி ஹை வரைக்கும் போகும். 5வது லெவல் நீங்கள் அட்டெண்ட் பண்ணும்போது சேம் யூனிட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாகவே ஆயிடுவீங்க அந்த சப்ஜெக்டில், அந்த யூனிட்டில். அப்புறம் 2 மார்க் கொஸ்டின் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணும்போது சிம்பிள் கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜோல்ட் மிஷின் மற்றும் ஸ்குவீசர் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள ஒரே ஒரு முக்கிய வேறுபாட்டை விளக்குவோம். அப்படி சொல்லும்போது நீங்கள் எழுதுகிற ஹேண்டில் தான் எழுதி போடுவேன்னா கூட கையெழுத்து பதிவை கூட நீங்கள் இங்கே பதிவேற்றம் பண்ணிக்கலாம். அங்கே கிளிக் பண்ணிங்களாக்கா நீங்கள் ஏற்கனவே ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருப்பீங்க இமேஜ், அந்த இமேஜ் ஃபைலை நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணிக்கலாம். அது அனலைஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு ஹிண்ட்டு வேணும்னு கேட்டிங்களாக்கா, இந்த கொஸ்டின் நான் எப்படி ஆன்சர் பண்ணுறேன் ஹிண்ட்டு கேட்டிங்களாக்கா அதை ஹிண்ட்டு பதில் சொல்லும். ஓகேங்களா? இதில் இரும்பு உலை 10 மார்க் கொஸ்டினில் தமிழ்லேயே நீங்கள் எழுதிக்கலாம். தமிழ் எழுதிட்டு உங்கள் ஆன்சர் ஷீட்டையும் இதில் அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். தமிழ்லேயே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இரும்பு உலை, இந்த கப்பாலா ஃபர்னஸ் இயக்கத்தையும் அதன் கட்டமைப்பையும் விரிவாக விளக்கவும். அப்போ தொழில்நுட்ப கல்வி ஃபுல்லாகவே நம்ம தமிழ்லேயே நம்ம தாய்மொழியிலேயே கற்றுக்கலாம். இது பார்த்தா இது ஒரு ப்ராக்டிக்கல், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அது செய்முறை. அந்த செயல்முறை கம்ப்ளீட்டாக அதோடைய எய்ம்லாம் தமிழ்லேயே வந்துடும். அப்பரேட்டஸில் தமிழ்லேயே பச்சை மணல், நீர், மணல் கருவி எவ்வளோ அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதலில் பச்சை மணல் மற்றும் நீரை சேகரித்து மணல் கலவை கருவியில் சரியான விகிதத்தில் கலந்து கொள்ள வேண்டும். மணல் கலவையின் தன்மையை சரிபார்க்க வேண்டும். இதில் நம்ம என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பு செஞ்சால் அந்த மணல் நமக்கு கலவை உருவாகி
நமக்கு தேவையான அந்த அப்ஜெக்டிவ் படம் ப்ரிப்பேர் கிரீன் ஸ்டாண்ட் மோல்டு ஃபார் அ சாலிட் பேட்டர்னுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்னென்ன பேராமீட்டர் மணல் கலவை தன்மை அது எப்படி இருந்தது, அதுலேருந்து அழுத்தம் எந்த அளவு கொடுத்தீங்க, மணல் கலவையின் பண்புகள் என்னென்ன, அப்புறம் வந்து குறிப்புகள் நோட்ஸு, முடிவு என்ன, மணல் கலவையின் தன்மை என்னன்றதை அது கால்குலேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட அந்த வேல்யூவுக்கு அந்த கால்குலேஷனுக்கு நீங்கள் அதுக்கு ரிவ்யூ பண்ண சொன்னீங்களாக்கா, இந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க, இந்த இடத்துல ரைட்டாக பண்ணியிருக்கீங்க, இதை மாற்றலாம், இதை கொஞ்சம் நீங்கள் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு. செகண்ட் யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ராசஸ். இதில் பார்த்தீங்களாக்கா இதோட முக்கிய அந்த டெஃபினேஷன் இப்போ அனிலிங் என்ன, அனிலிங் என்பது இயற்கை அதன் ஆஸ்டனைட் வெப்பநிலைக்கு மேல் சூடாக்கி மிக மெதுவாக குளிர்விக்கும் செயல்முறையாகும். பொதுவாக அடுக்கு சாம்பலில் ஃபர்னஸ் குளிர்விக்கப்படும். அந்த மாதிரி கரெக்டாக கொடுத்து அந்த டெம்பரேச்சர் எல்லாத்தையும் கொடுத்து காங்க்ரீட்டாக நீங்கள் என்ன அந்த கான்செப்டை போய் தெரிஞ்சுக்கணுமோ அதை இதாக கொடுக்கும். இப்போ வந்து டெம்பரிங் தாமிங்கு நாங்கள் கொஞ்சம் இங்கிலீஷில் தமிழில் சொல்கிறாங்க. அதில் வந்து அப்புறம் குளிர்விப்பு ஊடகங்கள் குவென்ச்சிங் மீடியா என்னென்ன இருக்குது, நீர், உப்பு நீர், எண்ணெய், காற்று, திரவ உப்பு, இதெல்லாம் வந்து எதுக்காக பயன்படுத்தணும், என்ன அதோட நன்மை, இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் அண்டு ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஆட்டோமொபைல் காம்பனண்ட்டு மேனுஃபேக்சரிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டெக்னாலஜி. இது நிறைய காம்பனண்ட் இதிலேயே பண்ணிடுவாங்க. இதுதான் மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அப்போ கீ டேர்ம்ஸ் என்ன, ஆஸ்ட்ரனைட்னு என்ன, இரும்பு கட்டம், அதாவது இது வந்து காமா இரும்பு கட்டம், அது ஃபேஸ் டயக்ராம், உயர் வெப்பநிலையில் நிலையானது, இதில் அழகாக கொடுத்துருக்கோம். அந்த இது ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸை பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற செக்ஷனில் தமிழில் அதோட வேர்ட்ஸு பெரும்பாலும் கொடுக்கும். சில இதில் தமிழில் வேர்டு அதால் கண்டுபிடிக்க முடியலன்னா யூ வில் கெட் இன் டு த. அது மாதிரி அடுத்து நீங்கள் வேறு பிக்சர் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்களாக்கா வேறு இமேஜ் இந்த சாப்டர் வந்து எடுக்கும். ஒரு தடவை அயன் கார்பன் டயக்ராம் எடுக்கும். அதில் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அதுக்கடுத்து போயிட்டு நீங்கள் உருவகப்படுத்துதல் அந்த சிமுலேஷன் ஏதாவது பண்ணி தெளிவாக அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். இந்த யூனிட்டுக்குள்ளே இதுவும் ஒவ்வொரு தடவையும் வேறு வரும். இப்போ வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸோட இயக்க வடிவம் அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். ப்ரெஷர் கேஜோட எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இப்படி தான் ஒரு நம்ம கற்றுக்கணும். இது எப்படி அங்கே இப்போ இது எப்படி இயக்குதுன்றதை நமக்கு இயக்கி காட்டும். இந்த ப்ரெஷர் முதல்ல அந்த ஹைட்ராலிக் ப்ரெஷர் இது பில்டப் ஆகுது, அடுத்து ரேம் மூவ் ஆகுது, இதை பூரா அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது அப்படியே ஷேரிங் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஹோல் போட்டுட்டு மேலே போயிடுது. இது ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸோட ஃபங்க்ஷன் இது. சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் இப்போ இயக்க நிலை, ரேம் இறங்குதல், அதுக்கடுத்த ஸ்டெப்பு வந்து அச்சு துளை போட்டுட்டு மேலே போயிடும், பியர்சிங் பண்ணிவிட்டு மேலே போயிடும். அதுக்கடுத்து வந்து இயக்க நிலை ராம் மேல் வருதல், மேலே வருது. அதுக்கடுத்து வந்து துண்டு வெளியேற்றம், இதுலேருந்து வெளியே ஒரு துண்டு கீழே விழுந்துடும். அடுத்து வந்து இயக்க நிலை, அடுத்து மறுபடியும் தயாராக இருக்கும். இதான் ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸோட கம்ப்ளீட் ஆப்ரேஷனல் சீக்வன்ஸ். இதுலேயும் நீங்கள் கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம். அந்த ஒவ்வொரு கேள்வியும் வந்துட்டு பேசிக்லேருந்து ஆரம்பித்து அட்வான்ஸ்டு டிஃபிகல்ட் லெவல் வரைக்கும் இருக்கும். முதல் லெவலில் ஜென்ரேட் பண்ண கொஷின் வந்துட்டு பேசிக் லெவல் வெப்ப சிகிச்சை என்பது எதன் மூலம் செய்யப்படுகிறது, லேசர் கதிர்வீச்சு மூலமாக, மின்சாரம் அடித்தலா, வெப்பம் மற்றும் குளிர்வா, இது மாதிரி கரெக்டான ஆன்சரை கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆன்சருக்கும் இல்லாட்டி தப்பான ஆன்சர் கூட கொடுத்தீங்களாக்கும் உங்களுக்கு வந்துட்டு தெளிவாக அந்த சாப்டர் படிச்சிங்களா அதுலேருந்து மட்டும் தான் கொஸ்டின் வரும். அதுவும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கும் டுட்டோரியல். அது கிட்டத்தட்ட 8 பக்கம் 7 பக்கத்துக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காங்க்ரீட்டாக படிக்கலாம். இதை படித்தா நீங்கள் நல்ல எக்ஸ்பர்ட்டாக ஆகிடலாம். இல்லை நம்ம தாய்மொழியில் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற மாதிரியான ஸ்ட்ரக்சரு. இது 2 மார்க் கொஸ்டின். அதே மாதிரி ஹிண்ட்ஸ் கேட்டால் கொடுக்கும். அந்த ஹிண்ட்ஸு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அடுத்து 10 மார்க் கொஸ்டின், அதையும் தமிழ்லேயே கொடுக்கும் பாருங்கள். இரும்பு கார்பன் சமநிலை வரைபடத்தை, அதாவது அயன் கார்பன் ஈக்விலிபிரியம் டயக்ராம் வரைந்து அதில் அனைத்து நிலையான நிலைகளையும் ஃபேஸஸையும் முக்கிய புள்ளிகளையும் பாயிண்ட்ஸையும் முக்கிய சீர்கோடுகளையும் லைன்ஸ் குறிப்பிட்டு அத்தேக்கம் மூலம் ஆஸ்டனைட், பெர்லைட், சிமெண்டைட், பியூர்லைட்டு, சிமெண்டைட் அண்ட் ஃபெரைட் ஆகியவற்றின் உருவாக்கம் மற்றும் பண்புகளை விளக்கும். இதெல்லாம் கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு கேள்வி வைக்கும். அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். இதில் வர்ற கேஸ் ஸ்டடி அண்ட் அன்ஹீலிங் வேர்சஸ் நார்மலைசிங், இதை பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது என்னென்ன அன்ஹீலிங் கேஸ் ட்ரீட்டிங்கில் வந்து என்னென்ன அப்பாரட்டஸ் வேணும், என்ன ப்ரொசீஜர் எப்படி பண்ணி பார்த்துட்டு அந்த அன்ஹீலிங்கை
ஓட டெம்பரேச்சர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம். அது செஞ்சு பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபோர்ஜிங் அண்ட் நான் கன்வென்ஷனல் மிஷினிங் அதோட சிலபஸ் இது. பயிற்சி போனீங்களாக்கா அதோட மொத்த உற்பத்தி இது வந்து எந்திர உற்பத்தி தொழில்நுட்பம், அதான் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. வார்ப்பு மற்றும் பாரம்பரியமற்ற பொறிமுறை, அதாவது ஃபோர்ஜிங் அண்ட் நான் கன்வென்ஷனல் மிஷின். இதில் பாருங்கள், ஃபோர்ஜிங்னா என்ன, அந்த ஃபோர்ஜிங்கில் ஹாட்டு கோல்டு ஒர்க்கிங்னா என்ன, அதோட டிஃப்ரென்ஸ் என்ன, இப்போ வந்து ரோலிங்னா என்ன, உருட்டல், அது மாதிரி ஒவ்வொன்றும் தமிழ்லே கொடுத்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியும் அதை அட்வான்ஸ்டாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். இதை ஃபுல்லாக வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு டெக்னாலஜி எப்படி ஆட்டோமொபைல் காம்பனண்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும். அந்த சின்ன வரைபட இது சின்ன ஒரு பிரீஃபிங்கில் கொடுக்கும். இந்த அழகை ஏன் கற்றல் வேண்டும், தானியங்கி துறையில் என்ஜின் உறுப்புகள், கியர் டீத்துகள், அச்சுத்தண்டு, ஷாஃப்ட்டு, சக்கரங்கள், வீல்ஸு போன்ற உயர் இறுதி வலிமை கொண்ட பாகங்கள் பெரும்பாலும் வார்ப்பு முறையாலே, ஹீட் ட்ரீட்மெண்ட் முறைகளாலேயே தயாரிக்கப்படுகின்றன. உங்கள் வடிவமைப்பு பொறியாளராக நீங்கள் வந்து வடிவமைப்பு ஒரு டிசைன் இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சிங்களாக்கா, ஒரு பாகத்தின் இயந்திர பண்புகள், உற்பத்தி செலவு, துல்லியம் மற்றும் கட்டுப்பாடு ஆகியவற்றை சமநிலைப்படுத்த உங்களால் முடிய வேண்டும். அதாவது வார்ப்பு, கோல்டு, ஹாட்டு, உருட்டல், அது என்ன ப்ராசஸில் பண்ண முடியும், அதுக்கு என்ன ஒரு செலவாகும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற டிசைன் இன்ஜினியரிங் தான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ராக். அடுத்து வந்து உருவகப்படுத்துதல், அந்த இதை வந்து சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, தொடர் வடிவமைப்பு, இது ட்ராப் ஃபோர்ஜிங் செயல்முறை, ட்ராப் ஃபோர்ஜிங் சிமுலேஷன். இது எப்படி இந்த ட்ராப் ஃபோர்ஜிங் நடக்குது, ஒரு ஹீட் பண்ணப்பட்ட பில்லட் இருக்குது, இதை கொண்டு போயிட்டு அங்கே ஃபோர்ஜிங்கில் அழுத்த போது அங்கேருந்து ரேம் வந்து அமுக்க போகுது. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும். ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ராப் ஃபோர்ஜிங் விளக்கம் என்ன செய்யுது, மேல் அச்சு கீழே இறங்கி வேலைப்பொருளை தொடும்போது அச்சு மற்றும் வேலைப்பொருள் தொடர்பு கொள்கிறது. வெப்பமான உலோகம் அச்சின் வடிவத்தை பின்பற்ற தொடங்குகிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணும். அடுத்து என்ன பண்ணுது, அடுத்து கீழே அச்சு இறங்கிருச்சு. அது அடுத்து வந்துட்டு மூணாவது வந்து என்ன, பிடிப்பு ஹோல்டு, அடுத்து வந்துட்டு ட்ராப் ஆகுது, அடுத்து வந்து கட்டம். அந்த மாதிரி ஃபோர்ஜிங் நடக்கிறத கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சிமுலேட் பண்ணி சொல்லும். இதுலேயும் நீங்கள் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். அடுத்து எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதை 5-6 டைம்ஸ் பண்ணும்போது அந்த யூனிட்டோட கம்ப்ளீட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட் டெக்னாலஜி பூரா புரிஞ்சுக்கிடுவீங்க. அது மாதிரி மேனுஃபேக்சரிங் பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ், அதாவது பிளாஸ்டிக் உறுப்புகள் தயாரிப்பு, அப்படி தமிழ் அழகாக கொடுத்துரும். இதை ஏன் படிக்கணும் அப்படின்னு, பிளாஸ்டிக் காம்பனண்ட் இல்லாத ஆட்டோமொபைலே இப்போ இல்லை. அதனால் இது என்ன, ஒவ்வொன்று எக்ஸ்ட்ரூஷன் என்ன, அதோட ஒவ்வொன்றுக்கு மீனிங் என்ன, அதில் என்ன பர்டிகுலர் பாயிண்ட்டை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா என்ன, இன்ஜெக்ஷன் மோல்டிங்னா என்ன, ரெசிப்ரேட்டிங் ஸ்க்ரூ இன்ஜெக்ஷன் மோல்டிங் என்ன, சாண்ட்விச் மோல்டிங், நம்ம சிலபஸில் அதாவது டிப்ளமோ லெவல் சிலபஸில் எல்லாம் வரும். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நம்ம வந்து என்ன பண்ணலாம் பாருங்கள், எப்படி வந்து ஒரு ரெசிப்ரேட்டிங் ஸ்க்ரூ இன்ஜெக்ஷன் மோல்டிங்கோட கிராஸ் செக்ஷன் டயக்ராம், இது அப்படியே எக்ஸாமில் எப்படி நம்ம வரையணுமோ அது மாதிரி கொடுத்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் தமிழ்லேயே கொடுத்துருது. நிறையது தமிழ்லேயே வந்துடும், நம்ம படிச்சுக்கலாம், எழுதி பார்த்துக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், இது அப்படியே வேலை செய்யும். ஓகே, அதுக்கடுத்து உருவகப்படுத்தலில் போனோமாக்கா அங்கே வந்துட்டு இந்த இன்ஜெக்ஷன் மோல்டிங் எந்திரம் செயல்முறை அனிமேஷன் எப்படி செயல்படுது அப்படின்றதோட அனிமேஷன் வருது பாருங்கள். இதை இயக்கி பார்க்கலாம், அடுத்த கட்ட நகல்வு என்னன்னு பார்க்கலாம். இங்கே என்ன நடக்குது, பேரலுக்குள் உட்செலுத்தப்படுகிறது. இது பேரலுக்குள்ளே இந்த ரா மெட்டீரியலை நம்ம உள்ளே போடுறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா அது வந்து உருகி அது கரெக்டாக திரவமாக்குது, அதாவது திரளாக்கம் அடைகிறது. அந்த பிளாஸ்டிக் வந்து லிக்விட் ஆகிடுது. இப்போது அடுத்து வந்து அதை இன்ஜெக்ட் பண்ணியாச்சு, அதுக்கடுத்து வந்து அதை கூல் பண்ணியாச்சு, அதுக்கடுத்து வந்து டை ஓப்பன் ஆகிட்டு அந்த பாட்டு வெளியே வந்துடும். அதான் க்ளீனாக நமக்கு சொல்லிக் கொடுக்கும் எப்படின்ட்டு. ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம தியரி ஆஃப் மெட்டல் கட்டிங்கில் போனோம்னாக்கா கம்ப்ளீட் தியரி உங்களுக்கு வந்துடும். இந்த யூனிட் பிரகாரம் தியரி ஆஃப் மெட்டல் கட்டிங்னா உலோகம் வெட்டுதல் மற்றும் தூள், உலோகவியல் அழகு, தூள்னா பவுடர் மெட்டாலஜி. இதுக்கு ஒவ்வொரு கான்செப்டும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி, சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி, கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்ட் ப்ரிப்ரேஷனுக்கும் பண்ணி, உங்களுக்கு எது மைண்டில் வச்சுக்கிட்டா நீங்கள் பெட்டர் டிசைனர் ஆகலாம்ன்ற மாதிரி
கொண்டு போகும் டிசைனை. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சாப்டருக்கு இடையிலையும் இங்கேயே நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். எல்லா லெவலும் இருக்கும். அதே மாதிரி அந்த சிம்பிள் லேஅவுட் ஸ்கெட்ச் உங்களுக்கு கொடுத்துரும். எப்படி இந்த இது வந்து செங்குட்டு, அதாவது ஆர்த்தோகனல் கட்டிங்னா என்ன அர்த்தம், இந்த டூலோட நாமன் கிளச்சர் எப்படி இருக்குது, எப்படி வெட்டுது, அதை தமிழ்லேயே உங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து வந்துட்டு இங்கிலீஷில் இன்னும் ஒரு அட்வான்ஸ் லெவலாக கொடுக்குன்னு நினைக்காதீங்க. தமிழ்லேயே வந்து பெட்டராக கொடுக்குது. இது வந்து எப்படி சிமுலேட் பண்ணுவீங்க, எப்படி ஒழுங்கு வெட்டு செயல்முறை, திருச்சக்கர எந்திரம், அதாவது உலோகம் வெட்டும் தத்துவம், ஒழுங்கு வெட்டுமுறை, அதான் ஆர்த்தோகனல் கட்டிங்கிறது ஒழுங்கு வெட்டுமுறைன்னு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. இது ஒவ்வொன்றும் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் இயக்கி பார்த்தீங்களாக்க உங்களுக்கு தெரியும் இது எப்படி அது செயல்படுதுண்டு. நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் பார்க்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இதுலேயும் கொஸ்டின்ஸ் ஆன்சர் இருக்கும், இதை படிச்சுக்கலாம். இதை தவிர வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு இதே மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்கில்ஸ் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். இப்போ இது வந்து பயிற்சி, அதைப்பறம் தமிழ்லேயே படிச்சுக்கலாம். எப்படி ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு என்ன, அடுத்து வந்து தானியங்கி பொருளில் ஒரு புதிய என்ஜின் கலப்பி, கியர் பாகம் அல்லது சஸ்பென்ஷன் உறுப்பு வடிவமைக்கும் போது சந்தையில் உள்ள போட்டி தயாரிப்பை பகுப்பாய்வு செய்வதற்காண்டி நம்ம எக்ஸிஸ்டிங் காம்பனண்ட்டை எடுத்து அந்த இருக்கிற ஃபிசிக்கல் காம்பனண்ட் எடுத்து நம்ம அதை ஸ்கேனிங் பண்ணி டேட்டாவாக கொண்டு வருவோம். அது பாருங்கள், முதல் இந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் இன்னும் டெஃபினட்டாக இன்னும் நல்லபடியாக கொண்டு வந்து கொடுக்கும். அதை அடுத்தடுத்து நம்ம ஜென்ரேட் பண்ணமாக்கும் இன்னும் பெட்டராக ஒரு லுக் பிடிக்கும். இது பாருங்கள், இதான் செமையாக இருக்குது பாருங்கள். இது வந்து எப்படி பண்ணியிருக்குன்னா, இது எப்படி அந்த எதிர்பொறிவியல்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எப்படி வேலை செய்யுது ஃபர்ஸ்ட்லேருந்து அங்கே பாருங்கள். எதிர்பொறிவியல் என்றால் என்ன, எதிர்பொறியியல் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்பது ஒரு உள்ளது வடிவமைப்பு, ஆல்ரெடி இருக்கிற ஃபிசிக்கல் காம்பனண்ட்டை அல்லது பொருளை ஆய்வு செய்து அதன் அளவுகள், வடிவமைப்பு விவரங்கள் மற்றும் செயல்பாட்டு தன்மையை மீண்டும் உருவாக்கும் செயல்முறையாகும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கில்ல இருக்கிற என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கண்டுபிடிச்சிட்ட பிறகும் அப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 4 ப்ராஜெக்ட் வீதம் 5 யூனிட் 20 ப்ராஜெக்ட் இருக்கும். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் அது ப்ராக்கெட்டை வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எப்படி கேட்டையாவை யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து இதை அப்புறம் பார்த்துக்கலாம். என்எக்ஸ் கேடை யூஸ் பண்ணி பார்க்குறோன்னா வேறு யூனிட் எடுத்துக்கலாம், வேறு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இது எப்படி கேட்டையாவில் எப்படி பண்ணுறது, அதில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது, அதை பண்ண பிறகு அந்த டிராயிங் எடுத்து உள்ளே அசம்பிள் பண்ணி போடுறதுக்கு என்னென்ன அவுட்புட் கொடுக்கணும், அதை கம்ப்ளீட்டாக அது செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். தாய்மொழியில் தொழில்நுட்ப கல்வி. நன்றி.